Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் science sample question paperல section Cல நம்ம வந்து questions வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செக்ஷன் Cல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கேஸ் ஸ்டடி பேஸ்ட் questions தான் வந்து இருக்கும். இதில் வந்து மொத்தம் 12 questions வந்து இருக்கும். அதுலேருந்து எனி 10 வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி வந்து நம்ம பார்க்கலாம். The salt story. The salt pans in Marakanam, a port town about 120 km from Chennai, are the third largest producer of salt in Tamil Nadu. Separation of salt from water is a laborious process, and the salt obtained is used as raw material for manufacture of various sodium compounds. One such compound is sodium hydrogen carbonate, used in baking as an antacid and in soda acid fire extinguishers. The table shows the mass of various compounds obtained when 1 liter of sea water is evaporated. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மரக்காணம்ல வந்து 120 கிலோமீட்டர் ஃப்ரம் சென்னை இந்த பிளேஸில் வந்து நிறைய சால்ட் பேன்ஸ் வந்து இருக்குது. இந்த பிளேஸ் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சால்ட், தமிழ்நாடுலேயே வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சால்ட். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செப்பரேஷன் ஆஃப் சால்ட் ஃப்ரம் வாட்டர். ஸோ வாட்டர்லேருந்து அந்த சால்ட்டை வந்து செப்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த சால்ட் வந்து கிடைக்குதுல்ல, அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா நிறைய சோடியம் காம்பவுண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இந்த ஒப்டெயின் பண்ணுற அந்த சால்ட்டை வந்து அவங்க ரா மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன காம்பவுண்ட் கிடைக்கிது அப்படின்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் பேக்கிங், அதே மாதிரி வந்து ஆன்டசிடாகவும் யூஸ் ஆகுது, சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸாகவும் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேபிள் வந்து எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்கன்னா, the table shows the mass of various compounds obtained when 1 liter of sea water is evaporated. 1 liter of sea water வந்து evaporate ஆனால் எவ்வளோ மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைக்கிது, அந்த காம்பவுண்டோட மாஸ் வந்து எவ்வளோ அப்படின்றது தான் வந்து இந்த டேபிளில் இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேரா வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொஷின்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஜஸ்ட் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ வந்து நம்ம கொஷின் நம்பர் 49 வந்து பார்க்கலாம். விச் காம்பவுண்ட் இந்த டேபிள் ரியாக்ட் வித் ஆசிட்ஸ் டு ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்ன காம்பவுண்ட் வந்து ஆசிடோட ரியாக்ட் ஆகும் போது நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்கிது அப்படின்னு கேட்குறாங்க. ஆசிட்ஸ் வந்து மெட்டல் கார்பனேட்ஸ், அதே மாதிரி ஹைட்ரஜன் கார்பனேட்ஸோட ரியாக்ட் ஆகும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சால்ட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வந்து கிடைக்கும். அப்போ வந்து இங்கே பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது CaCO3 கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் தான் வந்து என்ன பண்ணும், ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். So HCl gives CaCl2 plus CO2 plus H2O. ஸோ நம்மளுக்கு கால்சியம் கார்பனேட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து சால்ட் கிடைக்கும், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்கும், வாட்டரும் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து how many grams of magnesium sulfate are present in 135 gram of solid left by evaporation of sea water. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்கல்ல, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, how many grams of magnesium sulfate are present in 135 grams of solid left by evaporation of sea waterன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் இங்கே இருக்குது. ஸோ எவ்வளோ இருக்குது, மாஸ் ஆஃப் த சாலிட் ப்ரெசன்ட் பர் கிராம் வந்து எவ்வளோ, இங்கே வந்து 6 grams வந்து இருக்குது. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சால்ட் obtained எவ்வளோ, 45 grams. அப்போது 45 grams ஆஃப் சாலிடில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கிது, 6 grams ஆஃப்
மெக்னீஷியம் சல்ஃபேட் வந்து கிடைக்குது. அப்போது 1 கிராம் ஆஃப் சாலிடில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6/45 கிராம்ஸ். அப்போ அவங்க கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? 135 கிராம் ஆஃப் சாலிட் வந்து கேட்டிருக்காங்க. அப்போது 135 கிராம் ஆஃப் சாலிட் equal to 6/45 into 135. ஸோ ரெண்டுமே வந்து 5 டேபிள்ஸில் சால்வ் ஆகும். 5 9s are, இது வந்து 5 2s are, 5 7s are, 9 1s are, 9 3s are. ஸோ 18 grams. ஸோ அப்போ வந்து நம்மளோட ஆப்ஷன் வந்து என்னது? ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாம். Question number 51. What is the saturated solution of sodium chloride called? Saturated solution of sodium chloride வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா brine அப்படின்னு சொல்லுவோம். sodium chloride concentration வந்து அந்த வாட்டரில் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அந்த வாட்டர் சொல்யூஷனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? brine சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து question number 52 வந்து பார்க்கலாம். What is the pH of acid which is used in the formation of common salt? So acid pH of the acid வந்து கேட்குறாங்க. எதுக்காகனா காமன் சால்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆசிடோட pH வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காமன் சால்ட்டோட ஃபார்மேஷன், காமன் சால்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் வந்து தேவை. அப்போ ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னும் போது அதோட pH வேல்யூ வந்து எதில் இருக்கும்? நம்ம ஏற்கனவே வந்து pH வந்து பார்த்துருக்கோம். ஆசிட்ஸ்க்கு வந்து எப்பவுமே pH வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? இட் வில் பி லெஸ் தேன் 7 இருக்கும். பேசஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்? pH வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 7 இருக்கும். ஸோ அப்போ ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் தான் வந்து தேவை. எதுக்காகனா காமன் சால்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து என்னவா இருக்கும் அதோட pH? between 1 and 3. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த கேஸ் ஸ்டடி கொஷின் வந்து பார்க்கலாம். The figure shown below represent an activity to prove the requirements for photosynthesis. During this activity, 2 healthy potted plants were kept in the dark for 72 hours. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? இந்த ஆக்டிவிட்டி அப்போது 2 ஹெல்த்தி பாட்டட் பிளான்ஸ் வந்து எதில் வைக்கிறாங்க? ஒரு டார்க் பிளேஸில் வந்து வைக்கிறாங்க 72 ஹவர்ஸ்க்கு. ஆஃப்டர் 72 ஹவர்ஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இஸ் கெப்ட் இன் த வாட்ச் கிளாஸ் இன் செட்டப் எக்ஸ் அண்ட் நாட் இன் செட்டப் ஒய். ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் செட்டப்பில் எக்ஸில் மட்டும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து வைக்கிறாங்க. ஆனால் ஒயில் வந்து வைக்கல. Both these setup are airtight and have been kept in light for 6 hours. ரெண்டுமே வந்து ஏர் டைட்டாக இருக்குது. 6 ஹவர்ஸ்க்கு வந்து அப்படியே வந்து வைக்கிறாங்க லைட்டில். Then iodine test is performed with 1 leaf from each of the 2 plants X and Y. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஒரு அயோடின் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. இதுலேருந்து 2 பிளான்ட்லேருந்து ஒரு லீஃப் எடுத்து அதில் வந்து அயோடின் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. திஸ் எக்ஸ்பிரிமெண்ட் கொஷின் நம்பர் 53 வந்து பார்க்கலாம். திஸ் எக்ஸ்பிரிமெண்ட் செட்டப் இஸ் யூஸ்டு டு ப்ரூவ் essentiality of which of the following requirements of photosynthesis. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து எதோட எசென்ஷியாலிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அப்போது அதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? அயோடின் டெஸ்ட் வந்து அவங்க பண்ணுறாங்க. அயோடின் டெஸ்ட்டில் வந்து என்ன ஆகும்? அந்த லீஃபோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். எப்போ ஸ்டார்ச் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து வேறு கலர் வரும். அதே மாதிரி ஸ்டார்ச் வந்து இல்லைன்னா இன்னொரு கலர் வந்து வரும். ஸோ அப்போ வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணுறாங்க. த ஃபங்க்ஷன் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இஸ் டு அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ தான் வந்து நம்ம அந்த ரீசன் வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 55. Which of the following statements show the correct result of iodine test performed on the leaf from plant X and Y respectively? ஸோ இந்த
ஸ்டேட்மெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து எது வந்து கரெக்ட் ரிசல்ட், அயோடின் டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான கரெக்ட் ரிசல்ட் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. Blue black color would be obtained on the leaf of the plant X and no change in color on leaf of Y. ஸோ அயோடின் டெஸ்ட் வந்து நம்ம எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டார்ச் வந்து லீஃபில் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் வந்து நம்ம அயோடின் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ லீஃபில் வந்து அயோடின் சொல்யூஷன் வந்து நம்ம போடும் போது நம்மளுக்கு அந்த லீஃப் வந்து ப்ளூ பிளாக்காக சேஞ்ச் ஆச்சுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கொஷினில் வந்து பார்த்துருப்போம், அயோடின் சொல்யூஷன் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த லீஃபோட கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து நம்ம இதில் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து என்னது, அயோடின் டெஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் போது லீஃபில் ஸ்டார்ச் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து ப்ளூ பிளாக் கலரில் மாறும். ஸ்டார்ச் வந்து இல்லை அப்படின்னா வந்து அந்த ப்ளூ பிளாக் கலர் வந்து வராது. ஸோ அப்போ வந்து நம்ம பார்க்கும் போது பிளான்ட் எக்ஸ், அதாவது பிளான்ட் எக்ஸில் வந்து என்ன இருக்குது, நம்ம வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து அதில் வச்சுருக்கோம் பக்கத்தில். ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து என்ன பண்ணோம்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணும் போது அப்போ வந்து ஸ்டார்ச் ப்ரிப்பரேஷன் வந்து நடக்காது. அப்போ வந்து பிளான்ட் எக்ஸில் வந்து என்ன ஆகும், அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. பிளான்ட் ஒயில் வந்து நம்ம பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து வைக்கலை. அப்போ வந்து பிளான்ட் ஒய் வந்து இருக்க, பிளான்ட் ஒய்லேருந்து எடுக்கிற அந்த லீஃப் வந்து கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எதில் இருக்குதுன்னு பார்ப்போம். ப்ளூ பிளாக் கலர் ஃபஸ்ட் ஒன் வந்து அப்போது கிடையாது. ப்ளூ பிளாக் கலர் would be obtained on the leaf of plant Y and no change in color on the leaf of plant X. அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய answer. Which of the following steps can be followed for making the apparatus airtight? ஸோ அந்த apparatus வந்து நம்ம பார்த்தோம்ல, அப்போ வந்து அதை வந்து ஏர் டைட் ஆக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. Placing the plants on a glass plate. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிளான்ட்டை வந்து ஒரு கிளாஸ் பிளேட்டில் வந்து வைக்கும் போது அதில் வந்து என்ன ஆகும், அது வந்து கேப் இல்லாத மாதிரி வைக்கணும். தட் இஸ் பிட்வீன் இந்த ஜாரும் அந்த பாட்டமும் வந்து கேப் இல்லாத மாதிரி வந்து நம்ம வைக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டெப் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது வந்து யூஸிங் அ சக்ஷன் பம்ப். சக்ஷன் பம்ப் வந்து யூஸ் பண்ணால் அது என்ன ஆகும், அதில் வந்து ஏர் மட்டும்தான் வந்து அது அந்த ஜாரில் இருக்கிற அந்த ஏரை மட்டும்தான் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, அப்ளையிங் வாஸ்லின் டு சீல் த பாட்டம் ஆஃப் த ஜார். ஸோ பாட்டம் ஆஃப் த ஜாரில் வந்து நம்ம இந்த வாஸ்லின் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ அதை அப்ளை பண்ண என்ன ஆகும், இது வந்து இட் வில் சீல் த மாய்ஸ்சர். அந்த ஜார் வந்து அந்த பாட்டமை நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வந்து பண்ணிடும். ஸோ வந்து இந்த ஸ்டெப்பை வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். கிரியேட்டிங் வேக்வம். ஸோ கிரியேட்டிங் வேக்வம்னா என்ன அர்த்தம், ஜாரில் இருக்கிற அந்த ஏரை ஃபுல்லாக வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டெப்பை வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஸ்டெப் வந்து யூஸ் ஆகும், 1 and 3 தான் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ 1 and 3 பார்க்கும் போது நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். Noor, a young student, was trying to demonstrate some properties of light in her science project work. She kept X inside the box and with the help of a laser pointer made light rays pass through the holes on one side of the box. She had a small butter paper screen to see the spots of light being cast as they emerged. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நூர் அப்படின்ற ஒரு யங் ஸ்டூடெண்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கு வந்து எக்ஸ்ன்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த லேசர் பாயிண்டர், லேசர் பாயிண்டர் வந்து அதை யூஸ் பண்ணி லைட் ரேஸை வந்து அந்த ஹோல்ஸ் ஆஃப் த ஒரு
ஒரு அந்த பாக்ஸோட ஒரு சைடில் இருந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து அந்த லேசர் லைட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஷீ ஹேட் அ ஸ்மால் பட்டர் பேப்பர் ஸ்க்ரீன் டு see the spots of light being cast as they emerged. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்மால் பட்டர் பேப்பரை வந்து ஸ்க்ரீன் மாதிரி வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம். எதுக்காகனா அந்த லைட்டோட ஸ்பாட்ஸை வந்து பார்க்கறதுக்காக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கொஷின்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி அப்படின்ட்டு இந்த டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. வாட் குட் பி த எக்ஸ் தட் ஷீ பிளேஸ்ட் இன்சைட் த பாக்ஸ் டு மேக் த ரேஸ் பிஹேவ் அஸ் ஷோன். ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த எக்ஸுன்றதுல என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராமில் வந்து தெரியும் இந்த ரேஸ் வருதுல வெளியில், தட் இஸ் இங்கேருந்து ரேஸ் இன்சிடென்ட் ஆகிறதும் சரி, ரேஸ் வந்து இந்த வெளியில் வருதுல எமர்ஜ் ஆகிற ரேஸும் வந்து பார்க்கும் போது பேரலாக வந்து இருக்குது. ஸோ ரெண்டு ரேஸுமே என்னவா இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேரலல் ரேஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா இதில் வந்து இந்த எக்ஸ் வந்து ஒரு கிளாஸ் பிளாக்காக இருந்தால் மட்டும்தான் வந்து பேரலல் ரேஸ் வந்து ஃபார்ம் ஆகும், இல்லாட்டினா வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாது. ஸோ என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா கன்வர்ஜிங் லென்ஸ் கிடையாது, பேரலல் சைடட் கிளாஸ் பிளாக். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 58 வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஷீ மெஷர்ட் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் போத் த ரேஸ் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த பாக்ஸ் டு பி 48.6 degree. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆஃப் த போத் த ரேஸ், இந்த ரேஸ் ரெண்டுமே, இந்த ரெண்டு ரேஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு ரேஸோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, லெஃப்ட் சைட் ஆஃப் த பாக்ஸ்னால் இதுதான் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இதான் வந்து இன்சிடென்ட் ரேஸ். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து எவ்வளோன்னு வந்து அவங்க மெஷர் பண்ணுறாங்க, 48.6 வந்து அவங்க மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து இன்சிடென்ட் ரே அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து எங்கே இருக்கும், இங்கே வந்து இருக்கும். ஸோ அவங்க என்ன மெஷர் பண்ணுறாங்கன்னா 48.6 டிகிரி அப்படின்னு மெஷர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து she knew the refractive index of the material X inside the box was 1.5. அவங்களுக்கு வந்து இந்த பாக்ஸில் இருக்க அந்த மெட்டீரியலோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5ன்னு தெரியும். வாட் வில் பி த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இருக்குல்ல, ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷனோட அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து சைன் வேல்யூ சைன் 48.6 வந்து அவங்களே வந்து 0.75 அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சம் வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ கொஷின் நம்பர் 48. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து எவ்வளோ, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ வந்து 48.6. அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், R ஈக்குவல் டு இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எனி மீடியம் என்ன வரும், ஃபார்முலா ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். அப்போது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எனி மீடியமில் நம்ம என்ன எழுதுவோம், அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அந்த மெட்டீரியலில் இருக்குல்ல, பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த மெட்டீரியலோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5 அப்படின்னு கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க. சைன் ஐனா என்ன வரும், சைன் 48.6 பை சைன் ஆர் வந்து வரும். ஸோ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துடும் சைன் ஆர் ஈக்குவல் டு sin 48.6 by 1.5. sin 48.6 வந்து கொஷின்லேயே வந்து அவங்க வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 0.75 by 1.5. ஸோ நம்ம வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணும் போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 75 by 150 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது 75 1 டைம்ஸ் போகும், இது 75 வந்து 2 டைம்ஸ் வந்து போகும். அப்போ வந்து நம்மளுக்கு சைன் ஆர் ஈக்குவல் டு 1/2. அப்போது சைன் ஆர் ஈக்குவல் டு சைன் 30 டிகிரி. அப்போ ஆரோட வேல்யூ வந்து என்னது, ஸோ ஆர் ஈக்குவல் டு 30 டிகிரி. தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 30 டிகிரி. தட் இஸ் ஆப்ஷன் சி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 59 வந்து பார்த்துடலாம். her friend noted the following observations from this demonstration. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இந்த
எக்ஸ்பெரிமெண்ட் இந்த பார்த்துட்டு இந்த ஃபாலோயிங் அப்சர்வேஷன்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ வந்து நம்ம ஒரு மீடியம் வந்து ரேரர் மீடியம் அப்படின்னு சொல்லுவோன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது, லைட் வந்து ட்ராவல் ஆகும் போது ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது நம்ம வந்து அந்த மீடியம் வந்து ரேரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் வந்து இட் இஸ் மோர் வென் கம்பேர்ட் டு த கிளாஸ். ஸோ அப்போ வந்து என்ன வரும், ஏர் இஸ் அ ரேரர் மீடியம். ஸோ அப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிளாஸ் இஸ் ஆப்டிக்கலி ரேரர் தேன் ஏர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஏர் அண்ட் கிளாஸ் அலவ் லைட் டு பாஸ் த்ரூ தெம் வித் த சேம் வெலாசிட்டி. நம்ம இப்போ தான் வந்து பார்த்தோம், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் வந்து இட் இஸ் மோர் compared to that of the speed of light in glass. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அதோட வெலாசிட்டிஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், சேமாக இருக்காது. ஸோ அப்போ இதுவும் வந்து தப்பு. ஏர் இஸ் ஆப்டிக்கலி ரேரர் தேன் கிளாஸ். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும் போதே பார்த்தோம். ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் த்ரூ அ டென்சர் மீடியம் இஸ் ஃபாஸ்டர் தேன் தட் ஆஃப் அ ரேரர் மீடியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. இட் இஸ் ஸ்லோவர்னு வரணும். ஸோ அப்போ வந்து இதுவும் வந்து தப்பு. The ratio sine of angle of incidence in the first medium to the ratio of sine of angle of refraction in the second medium gives the refractive index of the second material with respect to the first one அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கரெக்ட் அப்படின்னு பார்க்கும் போது தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் ஒன் தான் வந்து நம்மளுக்கு கரெக்ட். அப்போ வந்து நம்மளோட ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் தான் வந்து நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 60 வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 60 வந்து பார்க்கலாம். இஃப் த ஆப்ஜெக்ட் இன்சைட் த பாக்ஸ் வாஸ் மேட் ஆஃப் அ மெட்டீரியல் வித் அ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லெஸ் தேன் 1.5 தென் த. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம சொன்னோம்ல பாக்ஸ்குள்ளே வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியலோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து அவங்க 1.5ன்னு கொடுத்துருந்தாங்க கொஷினில். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த ஆப்ஜெக்ட் இன்சைட் த பாக்ஸ் வாஸ் மேட் ஆஃப் அ மெட்டீரியல் வித் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லெஸ் தேன் 1.5, 1.5யோட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து அந்த ஷிஃப்ட் வந்து என்ன ஆகும், இந்த லேட்ரல் ஷிஃப்ட் ஆஃப் த ரேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வில் பிகம் லெஸ். அது வந்து கம்மியாயிடும். ஏன் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் வந்து என்னவா ஆகுது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு ஈக்குவலாக ஆகுது. அதனால் வந்து அந்த லேட்ரல் ஷிஃப்ட் ஆஃப் த ரேஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா லேட்ரல் ஷிஃப்ட் ஆஃப் த ரேஸ் வுட் ஹாவ் பீன் லெஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஆஃப் த ரேஸ் வுட் ஹாவ் பீன் மோர்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லேட்ரல் ஷிஃப்ட் ஆஃப் த ரேஸ் வுட் ஹாவ் பீன் மோர் இருக்குது. ஸோ இது தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ தான் வந்து ரீசன் வந்து பார்த்தோம். ஏன் அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிக்ரீஸ் ஆகும் போது 1.5லேருந்து கம்மியாக ஆகும் போது நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் போது நம்மளுக்கு அந்த இட் வில் பி ஈக்குவல் டு, அது வந்து என்ன ஆகும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து வரும். ஸோ அப்போது லேட்ரல் ஷிஃப்ட் ஆஃப் த ரேஸ் வந்து என்னவாக இருக்கும்னா இட் வில் பி லெஸ், கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக வரும். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே வந்து நம்மளுக்கு வராது. ஸோ இந்த கொஷினோட நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.